பாத்துக்க 3 days என்ன போட்டு தள்ள வருது. ஐயோ இது நீர்வனம் போல இருக்கு. இது எப்படி எனக்கு அடங்கும்? சரியா போச்சு போ. நிக்க நேரம் இல்லாம இந்த வேலையை ராஜினாமா பண்றேன். Got the man with the plan right here. Bring it swag with the man right here. கெத்தா நடந்துக்கலன்னா உன்னை வெத்தாக்கிடுவாங்க. நல்லா கேட்டுக்கோ. கலைங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி அத நம்ம கூலா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதாவது நோகாம அடுத்தவனை கோத்து விட்டு நீங்க நேம் வாங்கிட்டு போயிடுவீங்க அதானே? இப்படியே தூங்கிட்டு இருந்தா உன்னை நிரந்தரமா தூங்க வச்சிருவேன் டோபி. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. புரியுதா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. சொல் பேச்ச கேட்காம நக்கல் புடிச்சவன் நிக்கலே போறான் பாத்தியா? என்ன நடக்குது? ஒருத்தன் பாறை பின்னாடி குத்த வச்சு உட்கார்ந்துருக்கான். இது வரைக்கும் நான் பார்க்காத முகமா இருக்கு. பரவாயில்ல, நடுக்காட்டுல பொழுது போக்குறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? உன்கிட்டதான் பேசுறேன். இப்பதான் கரெக்டான ஸ்பாட்டை புடிச்சிருக்க. அப்படியே கொஞ்சம் கீழே போ பார்க்கலாம். 1 செகண்ட் ஒரு கழிச்சு படுத்துக்கிறேன். 3 days புடிச்சிருவாங்க போல இருக்கே. துரு நான் இறங்கி என்ன கட்டம் காட்டிட்டாங்கன்னா கரெக்ட் தானே டேட்டாரா? நான் ஒருத்தன், அவ எங்க இங்க இருக்கா? மரியாதையா ஓடி போயிடு. கமான் டேடாரா, நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்கா பாக்கல அப்புறம் நம்மள தூணு துப்பிலேயே மூஞ்சிருவாங்க. உன் கோவத்தை குறைச்சிக்கோடா. யாருக்கிட்ட வெற்றி? டோபிக்கு வெற்றி. நீ அதை பாத்தியா? என் ஜுட்சுவை வச்சு அந்த பெரிய ஆமை அதுக்கே தெரியாம எப்படி போட்டு தரணும் பாத்தியா? எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த கமண்டம் வாங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க ஒளிஞ்சிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம பேக் கவர் ஆச்சான்னு பாக்கணும். ஓ வந்துச்சா? என்ன பாக்க அரிய வகை ஆமை மாதிரி இருக்கு. என்ன பாத்தியா? யாரா இருந்தாலும் சரி என் மேல ஒரு கண்ணு வைக்காம போக மாட்டாங்க. டேடாரா, அப்போ என் மேல உனக்கு ஒரு கண்ணு இல்லையா? ஆனா இதெல்லாம் சின்ன வயசு படங்களுக்கு தானே செட் ஆகும். ஆமா ஆமா, எங்க அம்மா ஆண்டி ஆகி பல வருஷங்கள் ஆச்சு. நீ சத்தம் போட்டு கூப்பிடு. இந்த வேலையை என்ன செய்ய சொல்றீங்களே லீடர்? உங்க 2 பேருக்கும் இத விக்கணும்னா கத்துங்க. சரி. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வித்து பழைக்கலாங்கிற ஐடியாவை உங்க 2 பேர்ல யார் கொடுத்தது? உங்களோடது. ஹலோ வைஸ், நம்ம சின்சான்ல இருக்க இண்டஸ்ட்ரியானதை கிளைஃப் ஆக போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? நக்கமுரா கவனி, நம்ம கடைக்கு தொந்தரவு கொடுக்கற குடும்பம். அதுல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், சின்ன பையன். அவன் என்னென்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பையன் இந்த கடைக்கு வந்திருக்கான்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் நல்லது செய்யதான் இங்க வந்திருக்கேன். என்னால முடியாது, நீயே கத்து. கத்து. 2 பேரும் சேர்ந்து கோத்து விடுறீங்களா? Hold up. ஆயிச்சானோட லஞ்ச் பாக்ஸ் பாத்தீங்களா? அதுவும் நேனியோடது மாதிரியே இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நிறைய ஒற்றுமை இருக்கு. சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காத. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் என்கிட்ட மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். ஆனா அது இவகிட்ட இருக்கும் தெரிஞ்சிருந்தா வாங்கிருக்கவே மாட்டேன். இது எனக்கு ஒரு பெரிய அவமானம். அங்க மட்டும் என்ன வாழுதான்? உனக்கு எதுக்கு இந்த கொளுத்தி போடுற வேலை? வாயை மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? நீ பாராட்டுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. உன்னை யாரும் பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு. ஒருத்தி மேல தாண்டி ஊரு கண்ணு இருக்கு. மேரி எதுக்கு உதவாதவ? ஆமா லீடர், என்ன மன்னிச்சிடுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். கஸ்டமர் வந்துட்டாங்க. வாங்க சார் வாங்க. நான் மேல பாக்குறீங்க, கீழே கீழே கீழே. நம்ம சாப் நான் கேட்டு நீ மாட்டேன்னு சொல்ல போறியா?
லெட்டர் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பேன். தேங்க்யூ. ஒண்ணும் பண்ண முடியாது, நீ டொக்கா மாட்டிக்கிட்ட. நீ அதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டாவ. ஊரோட ஒத்து வாழணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. மசாவும் சரியான தாளிச்ச தயிர் சாதம். ஏ கும்பலாக சுத்துவானுங்க ஐயோ மன கத்துவோம் ஏன்டா கத்துறேன்னு கேட்டான். இது சரியா 1/2 கிலோ தம்பி. 1/2 கிலோக்கு 20 ரூபாய் கொடு. ஆஹா, ரொம்ப கம்மியா சொல்றீங்களே. என்கிட்ட எல்லாம் பெரிய நோட்டா தான் இருக்குது. இதுக்கு உங்ககிட்ட சேஞ்ச் இருக்குதா? இது பொம்மை பணம், இது எங்க கிட்ட செல்லாது தம்பி. ஓ அப்படி. இது அந்த பொண்ணுதான். ஏய் கசாமா, போய் அதை உடனே புடி. அது பொம்பளை பொண்ணு எனக்கு அலர்ஜி. அப்படியா? சரி, இந்தாங்க என் கார்டை யூஸ் பண்ணுங்க. இது சாதா கார்டு இல்ல, ஆக்ஷன் காமிங் கோல்டு கார்டு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஷின்சான், உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? ஏன் இப்படி இந்த மாதிரி வந்து ஆஹா, அக்கா நீங்களா? இவ்வளவு நேரம் உங்களை அடையாளமே தெரியல. எல்லாரும் அவங்கள ஃப்ரெண்டு பிடிக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க தெரியுமா? ஓ அப்படியாப்பா? உங்க சாக்ஸ் நாத்தத்துல அவங்க ஓடி போகலையா? அடையாளம் தெரிஞ்சுதான் நீ சேட்டை பண்ண வந்திருக்கல நான் நினைச்சேன். ஸ்டேஜ்ல காமெடி பண்ண முடியலன்னு ரோட்டுக்கு வந்துட்டீங்களா அக்கா? பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு விக்கிறதுக்கு இந்த பையன் கண்டிப்பா உதவியா இருக்க போறது இல்ல. அதுக்கே லீடர் டென்ஷன் ஆகுறீங்க. டென்ஷன் ஆகாம வேற எதுக்கு டென்ஷன் ஆவாங்க? எல்லாரும் காதை கழுவிட்டு கேளுங்க. இங்க ஒரு அருமையான கடை இருக்குது. ஷின்சான், இந்த மாதிரி பேசினா எந்த கஸ்டமர்ஸும் வர மாட்டாங்க. அப்படிலாம் பில்டப் பண்ணலன்னா வியாபாரம் ஓடாது. சரிங்க, சக்கரவள்ளி கிழங்கு 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 அக்கிழங்கு 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 கூடாது. எல்லாத்தையும் நாமளே பாத்துக்கலாம். நம்மளால நிச்சயம் அது முடியும். எல்லாத்தையும் நாமளே பாத்துக்கணுமா? ஆமா, நிச்சயமா நம்மளால அது முடியும். இந்த ரெட் ஸ்கார்பியோவால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆஹா, கலக்கிட்டீங்களே லீடர். என்ன விஷயம்னு சொல்றீங்களா? எங்களை அறிமுகப்படுத்திக்காததுக்கு மன்னிச்சிருங்க. நான் சைதாமா பீரோல இருக்கிற இன்டர்நேஷனல் எஸ்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் கமிட்டியை சேர்ந்தவ. என்னோட பேரு கியூகோ ஃபுகதானி. நான் ஈஸ்பர் ஸ்டடி நார்த் காசுகாபி யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபசர். என் பேரு கௌரவ் இக்கேபுக்காரோ. நான் தான் காசுகாபி டிஃபென்ஸ் டீமோட கமாண்டர். என்னோட பேரு ஷின்சான் நொஹாரா. சக்கரவள்ளி கிழங்கு வாங்கலையோ? லீடர் உண்மையிலேயே கலக்குறீங்க. ஆமா லீடர், அருமையா கூவி கூவி விக்கிறீங்கோக்கா. ஸ்கூல் லீவு. ஆனா நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரணும். ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு இப்படி சோகமான விஷயத்தையே சொல்றீங்களே. சக்கரவள்ளி கிழங்கு வாங்கலையோ? மூங்கில் தொடப்போ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கலையோ? சக்கரவள்ளி கிழங்கு வாங்கலையோ? சக்கரவள்ளி கிழங்கு வாங்கலையோ? சக்கரவள்ளி கிழங்கு வாங்கோ 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 வாங்கலையோ? சக்கரவள்ளி கிழங்கு வாங்கலையோ? சக்கரவள்ளி கிழங்கு வாங்கலையோ? சக்கரவள்ளி கிழங்கு வாங்கலையோ? அவன் ஓடிட்டான். நீங்க இதே மாதிரி கூவிக்கிட்டே இருந்தா யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. இத வாங்குறதுக்குனே ஒரு ஆள் இருக்காங்க. அங்க నాకు ఇదంటే ரொம்ப பிடிக்கும். వేడి వేడిగా సాப்பிட்டா సూపర్గా ఉంటుంది. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுறதுனால பின்னாடி எந்த பிரச்சனையும் இருக்காது. ఎక్స్క్యూజ్ మీ మేడం, దీని నాకు ఒకటి ఇవ్వండి. லீடர், இவர் என்கிட்ட தெலுங்குல பேசுறாரு. நான் என்ன பண்றது? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ரொம்ப டேஸ்டா இருக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பார்ட் 2 வரும்னா ப்ளூ கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரைட் சைடில் வர வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.